ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஜோக்க சொல்றோம், காமெடி பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒருத்தர் தான் முக்கியமான காரணம். சார்லி சாப்ளின். காமெடிக்கு விதை போட்டவரு அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே ரொம்பவே ஃபேமஸான பெஸ்ட் காமெடியன் இவர்தான். இவர் உலகத்துல இருக்க எத்தனையோ பேரை சிரிக்க வச்சிருக்காரு. ஆனா, இவருடைய உண்மையான வாழ்க்கைய பத்தி சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். சார்லி சாப்ளினுடைய வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? சில கசப்பான உண்மைகளும் மற்றும் அவருடைய சமாதியில இருந்து அவருடைய உடல் எதற்காக திருடப்பட்டது அப்படின்னு முழுசா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சார்லி சாப்ளின் லண்டன்ல ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 1889ஆம் ஆண்டு பிறந்தாரு. சார்லி வெறும் ஒரு காமெடியன் மட்டும் இல்ல. அவர் ஒரு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்கிரீன் ரைட்டர், கம்போசர் மற்றும் எடிட்டர். சார்லி சாப்ளின் சினி ஃபீல்டுக்கு எப்படி வந்தாருன்னு தெரியுமா? பொதுவா அந்த காலகட்டத்துல பேரண்ட்ஸ் என்ன வேலையில இருக்கிறாங்களோ அவங்க பசங்களும் அதே வேலையை தான் செய்வாங்க. சார்லி கூட அதே வேலையை தான் செஞ்சாராம். சார்லி சாப்ளினின் தந்தையுடைய பெயர் சார்லஸ் சாப்ளின். இவர் ஒரு சிங்கர். தாயுடைய பெயர் ஹென்னா சாப்ளின். இவங்க சார்லஸ் சாப்ளினை திருமணம் செஞ்ச அப்புறமா இவங்களும் அதே சிங்கர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மற்றும் டான்சரும் கூட. அதனால இவங்களோட மகனான சார்லி சாப்ளின் கூட ஒரு பிரபலமான ஆக்டரா மாற விரும்பி இருக்காரு. ஆனா அந்த சமயத்துல ஆக்டர்ஸா இருந்தவங்க அந்த அளவுக்கு பணக்காரங்க இல்ல. அவங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சமே பின்தங்கி தான் இருந்துச்சாம். இந்த ஒரு காரணத்தினாலேயே சார்லி தன்னுடைய குழந்தை பருவத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. சார்லி 5 வயதா இருந்தப்போ சில பிரச்சனைகளால அவருடைய பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போயிருக்காங்க. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் கூட அவருடைய அப்பா இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாராம். ஆனா அவங்களாலையும் ஒன்னா வாழ முடியாம மறுபடியும் பிரிஞ்சிருக்காங்க. அதனால சார்லி தனிமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த சமயத்துல தான் துரதிருஷ்டவசமா சார்லியுடைய முதல் தாயின் உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா சார்லிய அவர் அப்பா கூட வாழ கோர்ட் அனுமதி தந்திருக்காங்க. இப்ப கூட சார்லியோட வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாம கஷ்டமாவே தான் போயிருக்கு. ஏன் அப்படின்னா சார்லியோட அப்பா பயங்கர குடிகாரதான். காலங்கள் இப்படியே மெதுவா கடந்து போயிருக்கு. இதுக்கப்புறம் சார்லியோடைய தாயின் உடல்நிலை சரியாகி இருந்திருக்கு. அதனால அவருடைய வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்கு. சார்லி சாப்ளின் 6 வயதா இருந்தப்போ ஒரு நாள் தன்னுடைய அம்மா தியேட்டர்ல பாடிட்டு இருந்த சமயத்துல சில ஆடியன்ஸ் அவங்க மேல பொருட்களை வீசி தாக்கி இருக்காங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவருடைய அம்மா அழுதுகிட்டே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட் அவங்கள பயங்கரமா திட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள திட்டினதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் வேற பட்டிருக்காங்க. 6 வயதான சார்லி சடனா ஸ்டேஜ்ல ஏறி அவர் அம்மா பாடின அதே பாடலை பாட ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன பையனுடைய வாயிலிருந்து வந்த அந்த பாடல் எல்லோரையுமே ரொம்பவே உற்சாகப்படுத்தி இருக்கு. இது சார்லியுடைய கெரியருக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்கு. நம்ம பெரிய பெரிய ஆட்களை பத்தி பார்க்கும்போது அவங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் சார்லியும் தன்னுடைய 13வது வயதுல அவருடைய படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்காரு. தான் ஒரு சிறந்த நடிகரா மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்காக அவரு ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு. அதன் மூலமா வந்த பணம் அவருடைய பொருளாதார நிலையை மாற்ற ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. காலப்போக்குல இது அவருடைய மனசுக்கு பிடிச்ச வேலையாவும் மாறி இருக்கு. அதனால இன்னுமே கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஷோஸ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி சார்லி சாப்ளின் ஒரு நாள் பண்ண ஸ்டேஜ் ஷோவை ஒரு பெரிய டைரக்டர் பார்த்து வியந்து போயிருக்காரு. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா சார்லியை மீட் பண்ண அந்த டைரக்டர் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரப்போவதா சொல்லியிருக்காரு. அதே போல சார்லி சாப்ளினை ஹெமிடவுனுக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு. இதன் மூலமா சார்லிக்கு A5 நாடகத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாடகம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஸ்கிரிப்ட் மற்றும் டயலாக்ஸ் இருக்கும். ஆனா சார்லிக்கு சரியா படிக்க வராது அப்படிங்கறதுனால அது அவருக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. ஒரு ஆக்டரா தன்னுடைய டயலாக்ஸ் படிக்க முடியாம போனா எப்படி அந்த டயலாக்ஸ் பேச முடியும்? யாராவது குறிப்பிட்ட அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது அதை கவனமா கேட்டு அப்படியே எந்த ஒரு பிழையும் இல்லாம பேசுற திறமை சார்லி கிட்ட இருந்திருக்கு. அதனால சார்லி நடிச்ச இந்த நாடகம் ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த நாடகத்துல நிறைய பாகங்கள் உருவாக்கி சார்லியை நடிக்க வச்சிருந்திருக்காங்க. அப்படி இந்த நாடகத்தோட எல்லா பாகங்களும் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றதால சார்லியின் பெயர் மெதுவா பரவ ஆரம்பிச்சிருக்கு. காலப்போக்குல அவர் ஒரு பெரிய நடிகரா வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஆனா இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமும் கூட சார்லியுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லையாம். துக்கங்கள், கஷ்டங்கள், தனிமை மாதிரியான கஷ்டங்களால தவிக்கப்பட்டிருக்காரு. என்னதான் இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கிற அந்த காமெடியன் வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவ்ளோ பிரச்சனை வந்தாலும் எப்படி சார்லியால தன்னுடைய நடிப்பால மக்களை சந்தோஷப்படுத்த முடியுது அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்பட்டிருக்காங்களாம். குறிப்பா உலகப்போர் சமயத்துல கூட மக்களை சிரிக்க வச்சிருக்காராம் சார்லி. அந்த சமயத்துல எல்லாருக்குமே இது ரொம்ப அவசியமாவும் இருந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய குடும்பத்தை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு உண்மையான ஆக்டர் தன்னுடைய படத்துல சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைகள் மற்றும் அரசியலை பத்தி கண்டிப்பா பேசுவான். அதே மாதிரி சார்லியும் தன்னுடைய படங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஒரு முறை சார்லி தன்னுடைய படத்துல சில அரசியல் கருத்துக்களை சொன்னாரு. அப்போல இருந்து சார்லி ஒரு ரஷ்யன் ஏஜென்ட்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
வெறும் மக்கள் மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கமும் கூட இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. 1952ல சார்லி நடிச்ச லைம்லைட் அப்படிங்கிற படம் வெளியாகி இருந்திருக்கு. ஆனா அத அமெரிக்க அரசாங்கம் இந்த படத்தை குறிப்பா பேனும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சார்லி சாப்ளின், மில்ட்ரட் ஹாரிஸ், லிட்டா கிரே மற்றும் பவுலட் கார்டட் அப்படிங்கிற 3 அமெரிக்க பெண்களை திருமணம் செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் சார்லி தன்னுடைய பொறுமையை இழந்ததுக்கு அப்புறம் லண்டனுக்கு திரும்ப போயிருக்காரு. இப்போ லண்டன்ல வாழ எவ்வளவு செலவாகுமோ அந்த காலகட்டத்துல கூட அதே அளவுக்கு அதிகமா செலவாகுமா. அங்க வாழ போதுமான பணம் சார்லி கிட்ட இல்லாத காரணத்தினால அவரு சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்காரு. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி சார்லி சாப்ளினை இங்கதான் சந்திச்சிருக்காங்க. சார்லி எழுதிய தன்னுடைய பயோகிராஃபில மகாத்மா காந்தியின் கொள்கைகள் தனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருந்தாராம். இந்த காரணத்தினால சார்லி ஒருமுறை பிரிட்டிஷ் பிரதமரான வின்ஸ்டன் சர்ச்சில சந்திச்சப்போ தான் எப்படியாவது ஒருமுறையாவது மகாத்மா காந்தியை சந்திச்சிடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். அதே போல சார்லி மகாத்மா காந்தியை சந்திச்சும் இருக்காரு. சார்லியின் உயரம் மத்த மனிதர்களோட ஒப்பிடும்போது ரொம்பவே குறைவா தான் இருக்குமா. அதாவது சார்லியின் உயரம் வெறும் 5.5 அடி தானா. அது மட்டும் இல்லாம சார்லி ரொம்பவே ஒல்லியா தான் இருப்பாராம். இருந்தாலும் தன்னுடைய திறமையால மக்களை சிரிக்க வச்சிருந்திருக்காரு. அவரோட சிறந்த நடிப்புக்காக அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் தந்திருக்காங்க. 1940ல வெளியான தி கிரேட் டிக்டேட்டர் படத்துல சார்லிக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் தந்திருக்காங்க. 1952ல வெளியான லைம்லைட் படத்தின் இசைக்காக ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சிருக்கு. உலகளவுல புகழ்பெற்ற சார்லி சாப்ளின் எப்படி இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 1977ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சார்லிக்கு தூக்கத்திலேயே பிரெயின் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. இதன் காரணமா அவரால் மறுபடியும் எழுந்திருக்க முடியாம போயிருக்கு. ஆனா இவர் சாவுல கண்டுபிடிக்கவே முடியாத ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்பி இருக்காங்க. சார்லியின் மரணத்துக்கு அப்புறமா அவருடைய உடலை சுவிட்சர்லாந்துல இருக்கிற கார்சியர் சர்வேவே அப்படிங்கிற கல்லறையில அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா இது நடந்து வெறும் 2 நாள்ல சார்லி சாப்ளினுடைய கல்லறையை தோண்டி அவர் பிணத்தை திருடிட்டு போயிருக்காங்க சில பேர். அவருடைய பிணத்தை திரும்பி தரணும் அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கிட்ட ஒரு பெரிய தொகையை தர சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதாவது சுமார் 6 லட்சம்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த திருடர்களை கண்டுபிடிச்சு அவர் பிணத்தை குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களாம். இதுதான் உங்க யாருக்குமே தெரியாத சார்லி சாப்ளினின் மர்மமான கதை. எல்லாரையுமே சிரிக்க வச்ச மனுஷனுக்கு பின்னாடி இவ்வளவு சோகம் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு இப்பதான் நமக்கு தெரியுதுல்ல. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவ் விசிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.